உறவுகள் நல்லா இருக்கும், நட்புகள் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வீடு வாங்கலாம். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை கெட்டிமேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி சுப பலன்கள் இருக்கும். தெளிவான சிந்தனையோடு தீர்க்கமான முடிவோடு இருந்தால் துளாராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வரணும், பெருமாளை பார்த்துட்டு வரணும். இல்லை சார் அப்படியே இல்லைனா வேறு எங்கே சார் போகலாம்? ஒரு சில பேர் சவுத்தில் திருநெல்வேலி அங்கெல்லாம் இருப்பாங்க, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அப்படிலாம். அவங்க என்ன பண்ணலாம், எப்போ பார்த்தாலும் நீங்கள் திருப்பதிக்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றது, மனோ தைரியம், மனோ தெம்பு வரக்கூடிய இடம் அது. அதனால தான் நான் அதை ரெஃபர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு கடலில் குளிச்சுட்டு நாழி கிணறுல குளிச்சுட்டு தேக ஆரோக்கியத்தை வாங்கிக்கணும். ஏன்னா அந்த உப்பு தண்ணியில் குளிக்கிறீங்கல்ல, குளிச்சுட்டு ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் போகும். மனோ தைரியத்தை தரக்கூடியது நாழி கிணறு. அங்கே போயிட்டு வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகானா பன்னீர் இலையில் கொடுக்குற அந்த விபூதியை நீங்கள் நெற்றியில் இட்டீங்க அப்படின்னா எதிரிகள் அடங்குவார்கள், பண வரவு சுபமாக அமையும், சுப செலவுகள் நிறைய இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.